بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரிய ஒரு அருள் பாக்கியம் நம்முடைய ஆயுளில் மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இது எங்களுடைய ஒரு கெட்டித்தனமாக பார்க்க முடியாது. அவன் இறக்கப்பட்டு அவனுடன் எங்களை தொடர்பு படுத்துவதற்காக வேண்டி மீண்டும் இந்த அடியான் என்னை நெருங்க வேண்டும், அவனுடைய தொடர்பை என்னுடன் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த புனிதமான அருள் நிறைந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த முழு முஸ்லிம் உம்மாவுக்கும் இந்த ரமலானை அருள் பெறும் ஒரு பாக்கியமாக கருதி ஆரோக்கியத்துடனும் ஆஃபியத்துடனும் இந்த ரமலானை கழிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு துணை புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானை அடைந்த முதல் நாள், இந்த ரமலானை அடைந்த நாங்கள் இன்றிலிருந்து எங்களுடைய எண்ணங்களை நாம் சரி செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுதான் இந்த நோன்புடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதில் முதலாவது தான் குறிப்பாக 30 நாட்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்ட இந்த ஃபர்லான நோன்பை நான் ஒரு நாளும் விடமாட்டேன் என்று நாம் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக அந்த 29 அல்லது 30 நாட்களுடைய நோன்பை சரியாக பிடிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு துணை புரிவானாக. இது ஒரு இஸ்திகாமத், அதில் நான் உறுதியாக இருப்பேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் புகாரி ரஹிமஹுமுல்லாஹ் அவர்களுடைய சஹீஹுல் புகாரியை ஆரம்பிக்கும் பொழுது அவர் கொண்டு வந்த முதலாவது ஹதீஸ் எங்களுடைய காதுகளில் பல வருட காலமாக ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், இன்னமல் அமாலு பின்னியாத். மனிதர்களுடைய அமால்கள் எல்லாம் அவர்களுடைய எண்ணங்களை வைத்து கணிக்கப்படும். உங்களுடைய உள்ளங்களில் என்ன நீயத் இருக்கின்றதோ அந்த நீயத்தை வைத்துத்தான் உங்களுடைய அமால்களுக்கு வெளிவிரிக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீயத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
இந்த ரமலானை ஒரு பாக்கியமாக எடுத்து 30 நாட்களும் நான் அந்த நோன்பை தவறாமல் நான் பிடிப்பேன். கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இன்று நிறைய முஸ்லிம்கள் நோன்பு காலத்தில் கூட அந்த நோன்பை விடுகிறார்கள். சர்வசாதாரணமாக அதை பார்க்க முடியும். நோன்பு காலம் என்பது அல்லாஹ்வுடன் மனிதர் மிகவும் தொடர்பு படக்கூடிய ஒரு காலம். 50 கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை அந்த நோன்பு. இந்த நோன்பை விடக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள், வாலிப பெண்கள், வயதை அடைந்தவர்கள் 40, 45 நல்ல திடகாத்திரமாக இருக்கிறார்கள், ஆனால் நோன்பை விடுகிறார்கள். கவலைக்குரிய விடயம். கேட்டா சொல்லுகிறார்கள், பசித்திருக்க முடியாதாம், பசியை தாங்க முடியாதாம். ஒரு ஏழை எந்த அளவுக்கு பசியை தாங்குகிறது அவர்களிடம் போய் கேட்டு பாருங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய கைகளில் எல்லாம் இன்று டாலர்கள் அதிகமாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் பசியுடைய அந்த உணர்வு எங்களுக்கு தெரியாது. எனவே நாம் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானை அடைந்த நான் 29 அல்லது 30 நோன்புகளை நான் கட்டாயமாக பிடிப்பேன் என்று நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்றால், எப்படி இஷாவுடைய தொழுகை இமாம் ஜமாஅத்துடன் நான் நிறைவேற்றினேனோ, இன்றைய நாள் அதிகமானவர்கள் இஷாவுடைய தொழுகையில் கலந்து கொண்டீர்கள். ஏன் கலந்து கொண்டீர்கள்? இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் தராவீஹ் உடைய தொழுகை இருக்கிறது. இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் தராவீஹ் தொழுகை இருக்கிறது. அந்த தராவீஹ் தொழுகையை முன்வைத்து இஷாவை இமாம் ஜமாஅத்துடன் நிறைவேற்றினோம். நியத்து வைக்க வேண்டும். இந்த ரமலானில் எந்த ஒரு தொழுகையையும் நான் விடமாட்டேன். அது இமாம் ஜமாத்துடன் அத்துணை தொழுகைகளை நிறைவேற்றுவேன். இன்ஷா அல்லாஹ் வைத்துக் கொள்வோமா? எங்களுடைய எண்ணங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. எங்களுடைய எண்ணங்களுக்கு உதவி இருக்கிறது. ஒரு ஹதீஸை சொல்லுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸர் தொழுகையை வேண்டுமென்று யார் விடுகிறாரோ, அந்த அஸருடைய தொழுகை உரிய நேரத்தில் நிறைவேற்றப்படாமல் அந்த தொழுகையை நேரம் தவறி தொழுகிறார், நேரம் தவறி தொழுகிறார், அந்த தொழுகையை உதாசீனம் செய்துவிட்டு நிறைவேற்றுகிறார். மன் ஃபாதத்துஹு ஸலாத்துல் அஸர் ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. யாருக்கு அஸருடைய தொழுகை இமாம் ஜமாத்தாக நிறைவேற்றுவதை விட்டும் உரிய நேரத்தில் அந்த தொழுகையை தொழாமல் விட்டுவிட்டால் அவருடைய குடும்பம், அவருடைய சொத்து செல்வம், அவருடைய அனைத்தும் இழக்கப்பட்டு அவர் எப்படி ஒரு லொஸ்டான மனிதராக இருப்பாரோ இதே போன்று தான் அவருடைய தொழுகை தவறவிட்டால் அவருக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம். காலையில் ஒரு மனிதர் இரவு தூங்குகிறார், காலையில் எழுந்து பார்க்கிறார், அவருடைய குடும்பமும் இல்லாமலாகிவிட்டது, அழிக்கப்பட்டு விட்டது. அவருடைய வியாபாரம் எல்லாம் அப்படியே இல்லாமலாகிவிட்டது. இதை ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தோம். ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அந்த இன்சிடென்ட் எங்களுக்கு தெரியும். குடும்பத்துடன் தூங்கினார்கள். காலையை அடையும் பொழுது குடும்பத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் மண்ணறைக்குள் சென்று விட்டார்கள். அவருக்கு அந்த ஒரே ஒரு மனிதர் அவருடைய கவலையை சொல்லுகிறார். நான் மாத்திரம் இருந்தேன், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள்,
என்னுடைய மகன், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 9 பேர் அந்த பூமிக்குள்ளால் சென்று விட்டார்கள். அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு கவலை வரும்? எங்களுடைய 2 கண்களையும் பொத்தி ஒரு 2 நிமிடம் யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமாக சொல்லுகின்றேன். 3வது விடயம், குறைந்தது இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்க வேண்டும், இந்த முழு ரமலானிலும் ஒரு குர்ஆன் அல்லது 2 குர்ஆனை நான் ஓதி முடிப்பேன். நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு குர்ஆனை அல்லது 2 குர்ஆனை, கம் குறைந்தது ஒரு குர்ஆனை அல்லது 2 குர்ஆனை ஓதி முடிப்பேன். ரமலான் குர்ஆனுடன் சம்பந்தப்பட்டது, குர்ஆன் ரமலானுடன் சம்பந்தப்பட்டது. இது 2க்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நியத்து வைக்க வேண்டும், அமல்களில் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். அல் இஸ்திகாமா ஹைரும் மின் அல்ஃபி கராமா. உலமா பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் ஒரு அமலில் இஸ்திகாமத்தாக இருப்பது 1000 மேஜிக், 1000 கராமத்துக்கள் காட்டுவதை விட சிறந்ததாக இருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது 3வது விடயம். 4வது விடயம், நாங்கள் ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்க வேண்டும், ஆண்களும் பெண்களும். நான் இந்த வருடம் கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பேன். நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பேன். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள்? இஷாவுடைய தொழுகையில் 2வது ரக்காத்தில் அந்த சூரத்துல் கத்ர் ஓதப்பட்டது. எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சூரா பாடம். அந்த கத்ருடைய இரவை எதிர்பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு சுன்னா. நியத்து வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய மஹல்லா மிக முன்மாதிரியான ஒரு மஹல்லா. எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். நான் முதலாக இந்த பள்ளியுடைய கடமைக்கு வரும் பொழுது நாங்கள் எல்லாரும் தாருல் உலூம்ல நாங்கள் தொழுகை நடத்தினோம். அப்படித்தானே? அங்கே தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருந்தோம். அந்த வந்த வருடம்தான் நாங்கள் முதலாக எங்களுடைய வாலிபர்கள், அல்லாஹ்வுடைய ஆயுளை நீடித்து வைக்க வேண்டும், அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும், இந்த மஹல்லாவை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவர்களை வைத்து நாங்கள் கியாமுல் லைல் ஆரம்பித்தோம். சில பேர் சொன்னார்கள், இந்த நேரத்தில் வருவார்களோ தெரியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை, அந்த தாய்மார்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அருள் புரிவானாக. கிட்டத்தட்ட 65 ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அந்த தொழுகையில் அந்த தொழுகைக்கு வந்தார்கள். 65 கியாமுல் லைல், அல்லாஹ்வுடைய கிருபை, அது ஆரம்பிக்கப்பட்டு சென்ற வருடமும் அதை நாங்கள் நிறைவேற்றினோம். அடுத்ததாக இந்த மஸ்ஜிதில் இந்த இடத்தை நாங்கள் வாங்கிய பொழுது, அதுவும் நான் வந்த வியாழக்கிழமை எங்களுடைய தலைவர் கூறினார், நாளைக்கு நாங்கள் எல்லாரும் ஜும்மா செய்யணும். அந்த ஜும்மா எங்களுடைய பாசையில் தமிழில் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு ஒத்துழைத்த அத்துணை பேருடைய பேர் பட்டியலும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அழகான முறையில் ஆரம்பித்தோம். இன்று வரைக்கும் அந்த தொடர் சென்று கொண்டே இருக்கிறது. கியாம நாள் வரும் வரைக்கும் அதனுடைய தொடர் நடைபெற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வருடமும் இஅ்திகாஃப் நாங்கள் இருக்க வேண்டும். உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த விடயம், 5வது விடயம்தான், இந்த ரமலான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த ரமலானில்
அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். சதக்காக்கள், தான தர்மம் செய்ய வேண்டும். 11 மாதம் தட்டு தடமாறி கஷ்டப்பட்டு இரவு பகலாக நாங்கள் சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து ரமலானுடைய காலத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களால் முடியுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும், சதக்கா கொடுக்க வேண்டும். அதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய மஹல்லாக்கள்லே இருக்கு. இஃப்தாருக்கு, சஹருக்கு, அதே போல ஏனையவர்களுக்கு, எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்க வேண்டும். இந்த முழு ரமலானும் நோன்பு பிடிக்கணும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் என்னுடைய பணத்தால் நியத்து வைங்கள். எண்ணத்துக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய கூலி அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாங்கள் எல்லாரும் என்ன பணத்தோட, டொலரோட, எண்ணோட, பவுனோட யாரும் வரல உலகத்தில். ஒன்றுமேன உடுக்க துணி இல்லாம வந்தோம். அல்லாஹு தாலா விதவிதமான ஆடைகளை தந்து அமர வச்சிருக்கிறான். போகும்போதும் இருக்கிற ஆடையை கலட்டிட்டு யாரோ 2 துணி கஃனை போட்டு அனுப்புவாங்க. அப்ப ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் வாழ்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அஜ்வதன் நாஸ் வ கான அஜ்வதன் நாஸ் ஃபீ ஷஹ்ரி ரமலான். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக மனிதர்களே அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலேயும் ரமலான்ல நிறைய தர்மம் செய்வார்கள், நிறைய கொடுப்பார்கள். இஹ்லாசுடன் கொடுங்கள், அல்லாஹுக்காக வேண்டி கொடுங்கள். பேருக்கும் புகழுக்கும் அதை அனைத்தையும் இல்லாமலாக்கி அல்லாஹுக்காக வேண்டி நான் இஃப்தார் கொடுக்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி நான் ஒருத்தருக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுக்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி ஒரு சஹருடைய உணவை சமைத்து அதை ஒரு மனிதருக்கு நான் கொடுக்கின்றேன். இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், நீங்கள் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். இஸ்திகாமத் என்பது உறுதி, அதில் நிலையாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய ஆயத்து, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாம். யாரு அல்லாஹ் ரப்பு என்று உறுதியாக அதில் நிலைத்திருக்கிறார்களோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு மறுமையில் எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. பயமும் இல்லை, கவலையும் இல்லை. யாருக்கு? அவர்கள் அல்லாஹ் உலகத்தில் உறுதியாக தீன்ல, மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள். நடிகர்களாக இல்லை, முனாஃபிகீன்களாக இல்லை, ஒருத்தரோட இன்னொரு முகம், அடுத்தவரோட இன்னொரு முகம், அப்படி இல்லாமல் இஹ்லாசுடன் அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா. அவர்கள் தான் சொர்க்கவாதிகள், அவர்கள் தான் சொர்க்கவாதிகள். அந்த சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஹாலிதீன ஃபீஹா ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் செய்த கூலிக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான், சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த ரமலானில் அடுத்த ஒரு அமல், தஹஜ்ஜத்துடைய அமல். இரவுடைய வணக்கம் மிக முக்கியமானது, இரவுடைய வணக்கம் மிக முக்கியமானது. இந்த இரவுடைய வணக்கத்தில் நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய மிக பெரிய ஒரு சுன்னாதான் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை. 2 சொட்டு கண்ணீர் வடிப்பது நாளை கியாமத்துடைய நாளையில் அதனுடைய பெருமதி தெரியும். இங்க வடிக்கக்கூடிய 2 சொட்டு கண்ணீரும் நாளை கியாமத்துடைய நாளையில் என்ன வெள்ளம் போல அந்த அளவுக்கு நாங்கள் அழுதாலும் அது பெருமதியாக கருதப்பட மாட்டாது. இந்த 2 சொட்டு கண்ணீரும் தான் அல்லாஹ்விடம் பெருமதியாக இருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த 6 விடயங்களையும்
உறுதியாக அதை பற்றி பிடித்து இந்த ரமலானை அழகான முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.